குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/2/2026 புதன்கிழமை மாசி மாதம் 6ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:33க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:06 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 1:30 வரை பரிக்கம், பின்பு இரவு 11:53 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இன்று காலை 6:18 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு மாலை 6:06 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 வரை மரண யோகம், பின்பு இரவு 10:23 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:23 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று இரவு 10:23 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி கற்க ஏற்ற நாள், மருந்து செய்வதற்கு உகந்த நாள், கோவில் மதில் சுவர் கட்டுவதற்கு நல்ல நாள், விதை விதைக்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 9:54 முதல் 11:35 வரை மேஷ லக்னம். காலை 11:36 முதல் 1:28 வரை ரிஷப லக்னம். மதியம் 1:29 முதல் 3:34 வரை மிதுன லக்னம். 3:35 முதல் மாலை 5:46 வரை கடக லக்னம். 5:47 முதல் 7:52 வரை சிம்ம லக்னம். இரவு 7:53 முதல் 9:51 வரை கன்னி லக்னம். 9:52 முதல் 11:51 வரை துலாம் லக்னம். இரவு 11:52 முதல் காலை 1:57 வரை விருச்சக லக்னம். காலை 1:58 முதல் 4:09 வரை தனுசு லக்னம்.
காலை 4:10 முதல் 6:14 வரை மகர லக்னம். 6:19 முதல் காலை 8:11 வரை கும்ப லக்னம். 8:12 முதல் 9:53 வரை மீன லக்னம். புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது நல்லது. உரு ஏற திரு ஏறும். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு. புத பகவானே பொன்னடி போற்றி. பதம் தந்தருள்வாய் பண்ணொழியானே. உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் இந்த வாக்கியத்தை தினமும் காலை பொழுது சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை செய்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கோடானு கோடி பலன்களை நீங்களே உணர முடியும். என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி, முருகன் நின்பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகள் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை, பிரபஞ்ச சக்தி, நவ நாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று இந்த வாக்கியத்தை உச்சரித்து உங்களுடைய வேலையை செய்தால் நல்லது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. சந்திர தரிசனம். சந்திர பகவான் தான் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி அவர்தான். உங்க மனசு நிம்மதியா இருக்கிறதுக்கு இரவு நேரத்துல பிறை தரிசனம் செய்யறது நல்லது. அம்மையப்பர் பார்வதி பரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய சிரசில் பிறைய சூடி இருப்பாங்க. அது அழகு, பிறை அழகு. ஆக இந்த பிறையை எப்படியாவது தரிசனம் பண்ணிடுங்க. அது பலருக்குமே அவ்வளவு சீக்கிரமா கண்ணுக்கு தெரியாது. சில நேரம் மேக மூடுதலா இருக்கும், இல்ல அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கும் அந்த பிறை தெரியாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் இருந்தா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைங்க. மேஷராசி என்பவர்களே, இந்த பிறை தரிசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நல்ல ஞானத்தை வளர்க்கும். அதுவும் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தாங்கன்னா புத்தி கூர்மையாக்கும், நல்ல டேலண்டா இருப்பாங்க. அறிவு, திறன் எல்லாமே அதிகரிக்குங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற முடியுங்க இந்த பிறை தரிசனம் செய்தா. மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ரொம்ப சரியா லாபத்துல இருக்கிறதுனால எப்படியாவது பிறைய பார்த்துடுங்க. இறைவனை வேண்டி பாருங்க. அப்பதான் உங்க கண்ணுக்கு கூட தெரியும். எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரமாக பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு சிரமம் அவரை பார்க்கறது. பார்த்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு லக்கி யாருமே இல்லை, அதிர்ஷ்டகரமானவங்கன்னு சொல்லலாம். கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது
வியாபாரம் செய்யறவங்களுக்கு மந்த நிலைகள் இருந்தா கூட மத்தவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. தன்னால முடியலையேங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கு. உடல் சோர்வு, உடல் அசதி ஏற்படலாம். மிகச்சரியா சந்திர பகவான் லாபத்துல இருந்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்கா கும்பராசியில, அதிலும் 6 கிரகங்களோட யாரோட யார் இருந்தா வேலை நடக்கும்ன்றது விதி இருக்கு. இந்த கிரகம் இதனோட சேர்ந்தா நல்லது நடக்குங்கிற அமைப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கு பார்க்கும் பொழுது 4ஆம் அதிபதி சுகஸ்தானாதிபதி மிகச்சரியாக லாபத்துல கும்ப ராசியில 6 கிரக சேர்க்கையோடு இருக்கிறதுனால சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். சில வேலைகள் உங்களால முடியும், சில காரியம் செய்ய முடியாது. யாராவது ஒருவர் துணை இருக்கணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா தான் அந்த வேலைகள் கூட நடக்கும். அதிலும் கூட்டாளிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்ட்னர்ஷிப் சப்போர்ட் பண்ணுவாங்க. தெய்வ வழிபாட்டுல அதிகமான நாட்டம் இருக்குங்க. கோவிலுக்கு போவீங்க. புதன்கிழமைங்கிறதுனால ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். மேஷராசிக்காரவங்க பெருமாளுடைய வழிபாடு பண்ணீங்கன்னா அநேக நல்ல பலன் கிடைக்குங்க. மிக முக்கியமாக யோகம் மற்றும் மந்திர சக்தியை பெறுவதற்கு அன்னை பராசக்தியை வழிபடலாம் மேஷராசி அன்பர்கள். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கணும், ஆற்றல் அதிகமா இருக்கணும் அப்படின்னா ஸ்ரீ ஹனுமனை வழிபடுங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இன்பங்களையும் நீங்க பெறணும், துன்பங்கள் நீங்கணும், நன்மைகள் கிடைக்கணும், ரொம்ப சந்தோஷமா நீங்க வாழறதுக்கு ஸ்ரீமன் நாராயணரை திருமாலை வழிபடுவது மிக சிறப்பானதுங்க. ஸ்ரீமுஷ்ணம் போயிட்டு வரலாம். இது பல்வேறு பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு பரிகாரங்களை நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்ரீமுஷ்ணத்துல பூவராக மூர்த்தி பூதேவியோட எழுந்தருளியுள்ள சன்னதியில நெய் தீபங்கள் ஏத்தி வழிபட கடுமையான புத்திர தோஷங்கள் நீங்கி புத்திர பாக்கியம் கிட்டோங்க. ஆக மேஷராசி என்பர்கள் இன்றைய ராசி பலன் மூலமாக சின்ன சின்ன பரிகாரங்களையும் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கோச்சாரத்தின் படி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய உங்களுக்கு சேர வேண்டிய சில பணம் வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். கவர்மெண்ட் கிட்ட நீங்க ஏதாவது விண்ணப்பிச்சிருப்பீங்க, உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கேற்ற ஒரு நடைமுறைகள் அமையுங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா படிக்கிறவங்க கூட சில நேரம் யோசிக்கிற மாதிரி மைண்ட் ஆயிடும். அதே மாதிரி மனநிலையும் சீராக இருக்காதுங்க. அதிக நேரம் ஆசோலேஷன்லயே இருக்கும். அங்கும் இங்குமாக அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு கரெக்டா ஒரு சில முடிவுகள் எடுக்க முடியாது. அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்கறவங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உண்டு. லாபம் அதிகரிக்கும். மகசூல் ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக இருக்குங்க. எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி வெற்றி வெற்றி. குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப தேவைங்க. மன கஷ்டங்களோ கிளேஷங்களோ இருக்கக்கூடாது. மன அமைதியாக இருக்கிறது நல்லது. பிசினஸுக்காக சில பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அது என்ன பிசினஸ், எப்படி செஞ்சா நல்லா வரும், உங்களுடைய நிபுணர்கள் கிட்ட, அதாவது நல்ல டெக்னீஷியன்ஸ் கிட்ட கேட்கறது, உங்க பிசினஸ் பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட பேசுனீங்கன்னா ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குங்க. தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டாக்குங்க. உங்கள் துணைவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. ஹாப்பி டேவா இருக்க போகுது. இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல உணவும் நல்ல ஆரோக்கியமான விஷயங்களும் நல்ல குடும்ப சூழ்நிலைகள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெல்த் வெல்த் எல்லாமே நல்லா இருக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு இந்த கிரக ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலனா பார்க்கும்பொழுது அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். நீங்க செய்யற வேலையில உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருப்பாங்க. நீங்க சொல்ற காரியத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி, உங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டட்லயும் சரி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் கிடைக்கும். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி, growth அப் நல்லா இருக்கும். எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யலாம். Have a nice day and wonderful day. Be happy. மேஷராசி அன்பர்களே, all the best.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனா பார்க்கும்போதுங்க, புதன்கிழமை தினங்க, மாசி 6ஆம் நாள், அதிகார வகையில பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். யாரிடத்திலும் உங்க வயசுக்கு கீழே சின்னவங்களா இருந்தா கூட அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. ரிஷபராசி அன்பர்களே, மற்றவர்களை அதட்டி ஆளுவது என்பது சரியானதாக இருக்காது. அன்பு பண்பு மிக மிக தேவை. அடக்கம் நல்குணம் தேவை. இது இருந்தாதான் உங்களால ஒரு அளவுக்கு மேலைக்காவது வர முடியும். மேல்நிலைக்கு வரத்துக்கு கடுமையான முயற்சிகள் செய்ய வேண்டியதா இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களே சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்திடுங்க. ரொம்ப சரியாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 6 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு. உங்க ராசி அதிபதியே உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார். ஆரோக்கியத்திற்கான விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஒரு சில கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாவற்றையுமே மறந்து நிதர்சனமாக சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாத மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. வியாபாரத்திலையும் சரி, உங்களுக்கு போட்டியிடுறாங்க, போட்டியாளராக சிலர் இருக்காங்கன்னா அவங்க பக்கம் கூட நீங்க போக வேண்டாம். உங்களுடைய வேலைகள் இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை என்றுமே குறையாதுங்க. எந்த விஷயத்திற்காக மற்றவங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய செயல்கள் பார்க்கும் பொழுது மற்றவங்களோட நீங்க பேசுவீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாங்க. ஆக இந்த எண்ணங்கள் இருக்கவே கூடாது ரிஷபராசி அன்பர்களுக்கு. வர்த்தகம் சம்பந்தமான வேலைகள்ல முயற்சிக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. வருமானம் பன்மடங்கு உயரும். நல்ல பேச்சுக்கள் மூலம் பண நெருக்கடிகள் குறைய வாய்ப்புகள் இருக்கு. சாதுரியமாக பேசுவீங்க. எந்தெந்த சூழ்நிலைகளை எப்படி கையாளணுங்கிற நுணுக்கம் உங்களுக்கு தெரியும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வாங்குறீங்க, தங்கத்துக்கு முதலீடு பண்றீங்க, அல்லது வெள்ளி சார்ந்த பொருட்களை வாங்குறீங்க அப்படின்னா நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யணும். உங்க மனசுல தோணுவதை அப்படியே செய்ய வேண்டாம். சாதுரியமான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு வருமானத்தையே கொடுக்குங்க. மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக சொற்பொழிவு பேசக்கூடியவங்க, இதிலே ஒரு சில கேட்டகரியும் இருக்கு. பொதுவாக பேசக்கூடியது ஆன்மீக பேச்சாளர். அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்பீச்சுக்கு ஏத்த மாதிரி வருமானம் கிடைக்குங்க. இதனால் சங்கடங்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பூர்வீக சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்படலாம். சொத்துக்களை வாங்குறது, சொத்துக்களை தக்க வச்சுக்கிறதுக்காக பல முன்னேற்றங்கள் நடக்குங்க. நிறைவாக இருக்கும். எது செய்தாலும் மன நிறைவு இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும் பொழுதும் சரி, அவங்களால கூப்பிட்டு வேலை செய்யும் பொழுதும் சரி, ஒரு அனுகூலம் ஏற்படும். பெரிய அளவுல எந்த விதமான இடர்பாடோ இருக்காது. குடும்பத்துக்கு தேவையான குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, அவங்களுடைய படிப்பு, வேலை, வியாபாரத்திற்காக, குடும்ப தொழில் செய்றீங்க அப்படின்னா அதனுடைய தேவைகளுக்காக பணம் கண்டிப்பாக வரும். ஆரோக்கியத்திற்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமாக யாரிடத்திலும் வாக்கு கொடுக்காதீங்க. அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பக்குவமாக பேசணும். மனசுல தோன்றதை அப்படியே பேசி சங்கடத்தை ஏற்படுத்தாதீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தருங்க. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்யறது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. சுக்கிர பகவானுடைய உரையில நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே நோய் குணமடையுங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து போகணுங்க. ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. வீண் பேச்சுக்கள் குறைச்சிக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள் குறைக்கும். தேவைக்கேற்ற மாதிரி பணம் ஏதாவது ஒரு வகையில வருங்க. ரொம்ப தெளிவா சிந்தனை பண்ணுவீங்க. நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். பொருள் செலவு உண்டாக்குங்க. ஃபேமிலிக்காகவோ, ஃப்ரெண்ட் சர்க்கிள்காகவோ அல்லது பொது காரியத்திற்காகவோ பணத்தை செலவு செய்யற மாதிரி இருக்கும். அது சுப விரயங்களாக மாத்திக்கோங்க. ஆகவே மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் பணத்தை ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணணும்.
வார்த்தையிலும் சிக்கனம் வேணும், பணத்திலையும் சிக்கனம் வேணும். ரொம்ப கணக்கு பாருங்க பேசுறதுல. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடன் பிறந்தவங்களோட அனுசரித்து இருக்க வேண்டிய நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினம் மாசி மாதம் 6ஆம் நாள் சந்திர தரிசன வழிபாடு ரொம்பவே நல்லது. உங்களுடைய அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது புதன் தசை நடக்கிறவங்க, புதன் புத்தி இருக்கிறவங்க, அவங்களுக்கு புதன் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா, ஏன்னா அவர் தான் உங்களுடைய ராசி அதிபதியாகவும் இருக்கிறார். அதனால அவருடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைச்சதுன்னா லைஃப்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனாலதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்படுது. மூலவர் பச்சை வண்ணர் தனதுடைய திருக்கரங்கள்ல சங்கு சக்கராதிகளோட இடக்கரத்தால் என்னை சரணடைந்தால் என்னையே உனக்களித்து அபயம் தருகிறேன் என்று கீதை நாயகனாய் ஆதிசேஷன் மேல் அமர்ந்த திருக்கோலத்துல எழுந்தருளியிருக்கார். புதன் கிரகத்தினுடைய அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதனுடைய நிறம் பச்சை. இங்க பச்சை வண்ண பெருமாளாக பரிபூரணமாக காட்சி தரார். வைத்தீஸ்வரன் கோவில்ல சுகர் நாடி ஜோதிடம்னு இருக்கு. அங்க புதன் தோஷ ஜாதகர்கள், புதன் தசை பாதிப்பு நீக்கும் ஸ்தலம். மரகதவல்லி தாயார் தனி கோயில் நாச்சியாராக இருக்காங்க. தாயார் ஸ்ரீதேவி, ஸ்ரீ மகாலட்சுமி, யந்திரவாசினின்னு திவ்ய ரூபங்கள் எழுந்தருள் இருக்காங்க. இந்த சன்னதியில சாக்ஷாத் ஆதிசேஷனே நாக விளக்காக காவல் காப்பதாக ஐதீகங்க. எனவே சகல சர்ப தோஷங்கள்ல இருந்து விடுபட இந்த நாக தீபத்துக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட தோஷங்கள் விலக்கி சுப பலன் ஏற்படும். ஆலய தரிசனம் நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 இருந்து 10 மணி வரை. அதே மாதிரி மாலை கோவிலுக்கு போறீங்கன்னா 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தாங்க. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு நேர் கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு பவளவண்ணர் கோவில். எதிரில் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கம்மாளர் தெருவுல பச்சை வண்ண திருக்கோயில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மிதுனராசி அன்பர்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷமும் தீரும். இப்ப கரண்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய தசைகளினுடைய பாதிப்புகளும் குறையுங்க. மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு காட், அவர் தான் உங்களுக்கு எல்லாமே. ஆக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த நாள்ல சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரம், அதிலும் புதன்கிழமைங்கிறதுனால நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு லைஃப்ல கிடைக்குங்க. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது எந்த ஒரு வேலைகள்லையுமே அவசரமின்றி நிதானமாக இருக்கணும். கோபம் வரக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. மிதுனராசி அன்பர்கள் சில நேரம் உங்களை யாராவது ஒருத்தர் டென்ஷன் பண்ணுவாங்க. டென்ஷன் இல்லாம இருக்காது. உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணுவாங்க. உங்களை சீண்டி பார்ப்பாங்க. உங்களுக்கு இதுவே தெரியுமா தெரியாதான்னு டெஸ்டும் பண்ணுவாங்க, பரிசோதிப்பாங்க. அதையெல்லாம் கடந்துதான் இந்த நாள் நீங்க இருக்கணும். பொதுவாவே வெல் டேலண்ட் நீங்க, அது மத்தவங்களுக்கு தெரியும். இருந்தா கூட விளையாட்டா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சில விஷயங்களை செய்வாங்க. எதற்குமே டென்ஷன் ஆகாதீங்க. பொறுமை, அமைதியா இருங்க. அதே மாதிரி வரவுகள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரியா வரணும், அந்த பணம் பேமெண்ட் உங்களுக்கு டெபாசிட் ஆகணும், அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா ஏதோ ஒரு விதமான டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் நெருக்கடி இதனால ஏற்படும். தகுந்த நேரத்துக்கு கை பணம் வரலையே அப்படிங்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. மற்றவங்களால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அளவோட பழகிறது நல்லது. இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுங்க. தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசாதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மிதுனராசி என்பர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுறீங்க. ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இங்க லோக்கல் ஷாப்லயே ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியா வாங்கியிருப்பீங்க. அது எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும்ங்க. 1000, 500 இல்ல ஒரு மிகப்பெரிய அளவு தொகை பல ஆயிரம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வு தேவை, அவேர்னஸ் இருக்கணும். விளையாட்டா வேடிக்கையா எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. தேவைக்கு ஏற்ற மாதிரி பணம் கிடைக்குங்க. அதுக்குதான் நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. பச்சை வண்ணர் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலிக்குள்ள, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பொறுமையும் நிதானம் வேணும். குழந்தைங்க கிட்டையும் சரி கவனமாக பேசுங்க. அனாவசிய வார்த்தைகள் வெளிப்படுத்த வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்புல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு சின்ன கவுன்சிலிங் கூட நடக்கலாம். படிக்கல, எக்ஸாம்காக ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வெளிப்படும்.
உங்களுடைய பள்ளி மற்றும் கல்லூரியினுடைய தன்மைக்கு ஏத்த மாதிரி மாறுபடலாங்க. மத்தவங்க சொல்றத கேட்டுக்கோங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. வெல்த்தா இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அமைச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கிறதுக்கு பிரேயர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மன வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில செய்யுங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிரா பகவானுடைய ஓரையில ஆரம்பிக்கிறது அல்லது செய்யறது நல்ல பலனை கொடுக்குங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது, நட்பா இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பொறுமையும் நிதானமா இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அலைச்சல் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்காதீங்க. எதையும் பெருசா கணக்கு போடாதீங்க. கண்ணாடி அணிஞ்சிருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விழிப்புணர்வு வேணுங்க. உங்களுக்கு பல விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் கூட புதுசா ஏதாவது செய்றீங்க அப்படின்னா அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை நீங்க கேதர் பண்ணணும், சேகரிக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த வேலைகளை தொடங்கணும். ஆக ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. மாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை தினங்க. நவ கிரகங்களினுடைய பூஜை வழிபாடுக்கு ரொம்ப உகந்தது கடகராசி அன்பர்களுக்கு. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சரியா 8ஆம் இடத்துல அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்குதுங்க. பொதுவாக சந்திராஷ்டமம்னாலே பயப்படுறதுக்கான நிலை இல்லைங்க. பயப்பட வேண்டாம். என்ன நடக்கும் அப்படின்னா, மன ரீதியாக குழப்பங்கள் இருக்கும். அவர் உங்களுடைய அதிபதி தான் இருந்தா கூட அவர் போய் இருக்கக்கூடிய ஸ்தானம் 8ங்கிறதுனால அந்த இடத்துல 6 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்காங்க. சூரிய பகவான், சந்திர பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், புதன் பகவான்னு 6 பேரும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமத்துல மறைவுல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. அதிலும் சுயமா வேலை செய்யறவங்க, தொழில் பாக்குறீங்க, கூட்டு தொழில் செய்றீங்க, சுய தொழில் கவனிக்கிறீங்க அப்படின்னா சிந்தனைகள் உங்களுக்கு அது ரீதியாகவே இருக்கும். ரொம்ப சரியா சொல்லணும்னா 10ஆம் இடம் தான் தொழில் ஜீவனஸ்தானத்தின் அதிபதி. அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 7ல இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பத்தின எண்ணங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய துணைவரை பத்தின சிந்தனைகள் இருக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது குடும்பத்துல நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இருக்காது. கூடுமான வரையில அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லது. சமூக வேலைகள் இருக்கிறவங்க புது புது அனுபவங்கள் கிடைக்கும். மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதையே நீங்க செஞ்சுக்கலாம். உங்களுடைய இஷ்டப்படியோ உங்களுடைய சுய விருப்பப்படியோ ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சில மாற்றங்கள் இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். வண்டி வாகன பயணங்கள்ல கூட புது அனுபவம் வரும். சில வேலைகள் இழுபறியாகவே நடக்குங்க. சீக்கிரமா நடக்கணும், மணி ஆயிடுச்சுன்னு செய்வீங்க. ஆனா அது பாருங்க உங்களை கொண்டு ரொம்ப லேட்டா முடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள், அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஃபாஸ்டா பண்ணா கூட அந்த வேலைகள்ல சில நேரம் பிரச்சனை வரும். ரிப்பேர் பண்ணுவீங்க, சரிப்படுத்தணும்னு பாப்பீங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களால செய்யவே முடியாது. ரொம்ப சிம்பிளான வேலை, எளிமையான காரியத்தை கூட செய்ய முடியாம பரிதவிப்பீங்க. கடகராசி அன்பர்கள் மனநிலைகள்ல சில மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ளவே நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் வரும். எதிர்மறை எண்ணங்களா யோசிச்சுட்டே இருப்பீங்க. அது இருக்கக்கூடாது. கூடுமான வரையில மனம் விட்டு பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட பேசுங்க. அதே மாதிரி வேலை தொழில் சம்பந்தமான புதிய முடிவுகளுக்கு ஏற்றதாக இருக்காதுங்க. உங்களுடைய நிபுணர்கள், நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸ் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய மிஷனரிஸ் பத்தியோ உங்களுடைய பிசினஸ் பத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை நீங்க தாராளமாக கேட்கலாங்க. நண்பர்கள், நட்புகளுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடப்பீங்க. அந்த 7ஆம் இடம்ங்கிறது தானே நண்பர்கள். ஆக பிசினஸ் பார்ட்னர், உங்கள் துணைவர் பத்தி சொல்லக்கூடிய இடமும் அந்த 7 தான். ஆக அவங்களோட உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா ஷேர் பண்றதும், மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தைகளுடைய செயல்கள்ல அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான். அதனால குழந்தைங்க கிட்டயும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும்
வீட்டுல உங்கள் துணைவர்கிட்டையும் கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட உங்கள் துணைவரை விட்டு இருக்க மாட்டீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டி நடத்தி கொடுப்பீங்க. அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது தாங்க உங்களுடைய லட்சியமே. வேலை வியாபாரத்துல இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் என்னைக்குமே மாறாது. ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவை ரொம்ப அழகா செஞ்சு கொடுப்பீங்க. அடுத்தவங்க உங்க நம்பி வந்துட்டாலும் அந்த வேலைகள் நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்வீங்க. வெளியூர்களுக்கு டிராவல் பண்றவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் சாதகத்தை கொடுக்குங்க. கொஞ்சம் கையை மீறி செலவுகள் நடக்கும். ஃபேமிலிக்காகவோ மற்றவங்களுக்காகவோ உங்களுடைய பிசினஸ்க்காக வியாபாரத்துக்காக சில பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீங்க. இதனாலையும் செலவாகுங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்குங்க. சந்தோஷமா இருப்பீங்க, குறைவேதும் இருக்காது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து இருக்கணும். வெளியில பப்ளிக் பிளேஸ்ல பொறுமையாக நடந்துக்கணும். அதிகமாக பேசி வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது, சிக்கனம் தேவை. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. உங்களுடைய வேலைகள் நினைக்கிறத காட்டிலும் பன்மடங்கு பெருசா நடக்கும். நல்ல டேலண்ட், பிரில்லியண்டா இருப்பீங்க. பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு, டீச்சர்ஸ்க்கு, அதே மாதிரி கணக்கு அக்கௌண்ட் செக்ஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு, ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினம் சந்திர தரிசனம்ங்க. மாசி 6ஆம் நாள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது ராசியில கேத்து பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதே மாதிரி 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துல 6 கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு இந்த நாள் சஞ்சாரம் செய்யறாங்க. கிரகங்கள் நிலைகள் மாறும் பொழுது சில மாற்றமும் வரும். அது வரையில காத்திருக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்கள், உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்குது. வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அஷ்டம சனி துவங்குது. இப்ப நடந்துட்டு இருக்கிறது திருக்கணித படி நடந்துட்டு இருக்கு. ஆக நவ கிரகங்களை வழிபாடு பண்ணுங்க. தினந்தோறும் கும்பிடுங்க. நவ நாயகர்களை வழிபடுங்க. நீங்க வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த வாக்கியம் சொல்லணும், இத சொல்லிட்டு நீங்க வேலைக்கு போனா அது நல்லபடியா நடக்கும்ன்ற டீட்டெயில் உங்களுக்கு இன்ட்ரோல, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்துருக்கோம். கேளுங்க. கேட்டு அந்த வாக்கியத்தை உச்சரித்து பாருங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போனீங்கன்னா ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி உங்களுக்கு எதிராக இருந்தவங்க, உங்களை அட்டாக் பண்ணவங்க, உங்க மேல பொறாமையா இருந்தவங்க, தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க, உங்க மேல ஒரு அவப்பெயரையோ வீண் படியோ சுமத்தினவங்க, எதிரா இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் விலகி போறதுக்கான காலகட்டம். சூரியனை கண்டால் பனி எப்படி நிற்கும், மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்க சூரியன். உங்களுடைய அதிபதியே சூரிய பகவான் தான். நவ கிரகங்கள்ல நடுநாயகமாக இருக்கக்கூடியவர். ராஜ கிரகம்னா அது சூரிய பகவான் தாங்க. அவர் நிக்கிற வீடு சிம்ம ராசியில. ஆக சிம்மராசி அன்பர்கள் எதிலும் தைரியமாக எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப அழகா கொண்டு போவீங்க. மற்றவங்களால உங்களிடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி, சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம், ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதுறீங்க, நெக்ஸ்ட் இயர்க்காக அட்மிஷனுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க, அதே மாதிரி ஃபாரினுக்கு போய் படிக்கின்றதுக்காக எக்ஸாம் எழுதுறவங்க, படிப்பு அல்லாத மற்ற துறைகள்லயும் நீங்க வரணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. உங்களுடைய வேலைகள்ல சுறுசுறுப்பு இருக்குங்க. உடல் சோர்வுகள் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத பயம், தேவையற்ற எண்ணம், உடல் அசதி, உடல் வலி, பலமில்லாம இருக்கிறது, ஏதோ ஒரு வீக்னஸ் காரணமாக உங்களுக்கு ரொம்ப சக்தி இறங்கின மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போக போகுதுங்க. சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப தைரியமா இருப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புதிய வேலை நிமித்தமான செயல்கள்ல தாமதங்கள்லாம் குறையுங்க.
எதிர்பார்த்தபடி சில உதவிகள் கிடைக்கிறதுல அலைச்சல் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீங்க. தெய்வ வழிபாடு பண்ணுங்க, இறைவனை நம்புங்க, பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா விதமான நன்மையும் இருக்கும். நட்பு நிறைந்த நாள். ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது வருவாங்க. அதே மாதிரி வரவேண்டிய பலன் கூட உங்களுக்கு சில நேரம் டிலே ஆகி திரும்பவும் கைக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் ஒரு சீரான போக்குமான அமைப்பு உண்டு. தொழில் வியாபாரத்துல புது விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. தெய்வ வழிபாட்டின் மூலம் சில நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. கூடுமான வரையில் இந்த நாள் அமைதியும் நிதானமும் தேவை. வேலைக்கு போறவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, உங்களோட மத்த ஸ்டாஃப்ஸ், பாஸ் கிட்ட, உங்களுடைய மூத்த அதிகாரிகள் கிட்ட, தலைவர் கிட்ட ரொம்பவே பொறுமை நிதானமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கீழே வேலை செய்யவங்க கிட்ட பக்குவமாக நடக்கிறது நல்லது. எந்த இடங்களிலும் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக சிம்மராசி அன்பர்கள், உங்களுடைய வேலைகள்ல மட்டும் கவனமாக இருங்க. தற்பெருமை எண்ணமோ மற்றவங்களை பத்தி உங்க மனசுல எதையும் நினைக்காதீங்க. அவங்கவுங்க வேலைகளுக்கான விஷயங்கள் நடக்கும். ஆக உங்களுக்கான சுய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் நல்லது. ஃபேமிலி சப்போர்ட்ஸ் கிடைக்குங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க சூரிய பகவானுடைய உரையை டிராவல் பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும். நீங்க எதிர்பார்க்காம ஒரு சில காரியத்தை எடுப்பீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருப்பீங்க. பிளசண்டா இருக்கோங்க. என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல் உண்டாகும். வெளியிடங்களுக்கு அடிக்கடி போக வேண்டிய வரவேண்டிய சூழல் ஏற்படும். சூழ்நிலைகளை லாவகமாக கையாண்டால் நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்க பார்க்கலாங்க. புதன்கிழமை தினங்க மாசி மாதம் 6ஆம் நாள். உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். ஆக புதன் பகவானை வழிபட்டால் நல்லது. கன்னிராசி அன்பர்கள், ரொம்ப விசேஷமா சொல்லணும்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பச்சை வண்ணர் பெருமாள், அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஒரு சாநித்தியமா இருக்கக்கூடிய கோவிலுங்க. இதை நீங்க பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு கண்டக சனி நடக்குது. அது மட்டும் இல்ல, விரயஸ்தானம் 12வது வீட்டுல கேத்து பகவானும் சஞ்சாரம் செய்யறார். இதனால் சரிவர தூக்கம் இல்லாத பிரச்சனை, மனசு சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. ஆகவே காஞ்சிபுரம் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அங்க பச்சை வண்ணர் பெருமாளுடைய அருள் தரிசனம், அவருடைய ஆரத்தியை கண்டு மனதார வழிபட்டு வாங்க. உங்களுக்கு போயிட்டு வர நாள்ல இருந்து நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். புதன் பார்க்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஜாதகத்துல புதன் நல்ல நிலையில இருந்தா கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சகல சேமத்தையும் லாபத்தையும் நிரந்தரமான வருமானத்தை கொடுக்குங்க. நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில நிறைய லாபம் கிடைக்கிறதுக்காகவும் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் சில விஷயங்களை மேற்கொள்வீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறணும், டெவலப் பண்றதுல நிறைய கான்சியஸ் இருக்கும். மற்றவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள்ல பொறுமையா இருங்க. உடனே அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கன்னிராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நிதான குணம் கொண்டவங்க தான் இருந்தாலும் சூழ்நிலைகள் மாறும்பொழுது உங்களுக்குள்ள சில நேரங்கள்ல சில அசௌகரியம் வரும். கோப உணர்வுகள் வரலாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்துல கும்பராசியில 6 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குங்க. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் 6 கிரகங்களினுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படாம இருக்கணும்னா நவகிரக வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கையில இருக்கக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக்கணும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கொண்டு செல்லாதீங்க. அது எந்த பொருளா இருந்தாலும் சரி, அளவிலோ பெரிய அளவிலோ சரி. உங்களுடைய கண் பார்வையில மேற்பார்வையில அதனை கேர் பண்ணுங்க. பொழுதுக்கும் நீங்க செய்யக்கூடிய வேலையில என்ன கிடைக்குமோ அதை விட நல்ல லாபத்தை பெறுவதற்காக சில முயற்சிகள் நடக்குங்க. குழந்தைகளிடத்துல கனிவா பண்பா நடக்கணும். துணைவருடைய வழியில ஒற்றுமை என்பது மிக மிக தேவைங்க. கணவன் மனைவி கிடைக்கே கருத்து ஒற்றுமை மிக அவசியம். அனாவசியமான பேச்சுக்களோ கருத்துக்களோ ஏற்படாது. இருந்தாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு ஒர்த்டே, அதாவது நல்ல நாள். எதை செய்தாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக வரும். தெய்வ வழிபாடு நிறைய செய்யுங்க. கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமையில வைக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசிக்கும் சரி, உங்களுடைய படிப்பு கல்வி எல்லாமே நல்லபடியா அமையறதுக்கு புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டுங்க. பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. புதன் பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீமன் நாராயணர். ஆக மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் தொட்டீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. ராசிக்கான அமைப்பு படி ஹெல்த் வெல்த் ரெண்டுத்திலே கவனமா இருக்கணும். சம்பாதிக்கிற விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க. அதிகம் சம்பாரிச்சு ஆரோக்கியத்தை விடாதீங்க. ராசிக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய உரையில சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய உரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரையும் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும் பயன்படுத்துறது நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமை நிதானமாக இருக்கணுங்க. சூரிய பகவான் இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சரியா கும்பத்துல சஞ்சாரம் செய்கிறார், சனி பகவானுடைய வீட்டுல. ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆறதுக்கு நல்ல குளிர்ந்த நல்ல உணவுகளை சாப்பிடணும். உடல் சூடு தவிர்ப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மனக்குழப்பம் அதிகமாக இருக்குங்க. எண்ணம் ஒன்று போல இருக்காது. ஆசோலேஷன் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். திறமைகளை இங்கு எந்த இடத்துல வெளிப்படுத்தணும்ன்றதே தெரியாது. கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. குழப்பங்கள் அகலும். நலம் நிறைந்த நாளாக இருக்கும். சஞ்சலமாக செயல்படுவதை கட்டுப்படுத்துங்கள், அதுதான் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரன் ரொம்பவே குழப்பமா இருப்பீங்க. எந்த வேலை எப்படி செய்ய போறோங்கிற பயமும் வரலாம். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ஹாவ் a nice day and wonderful day. Be happy. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினங்க, மாசி 6ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய பாவகத்துல ரொம்ப சரியா 6 கிரகங்கள் இருக்கிறாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வத்தையும் குறிக்கும். இஷ்ட தெய்வம் வழிபாடுகளை கூட நீங்க செய்யலாம். குல தெய்வத்தை வழிபடுங்க. அதே இடத்துல 6 கிரகங்களினுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கு. எதையும் நேர்மையாக நியாயமாக சந்திக்க கூடியவங்க நீங்க. கால்நடை சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், முன்னேற்றங்கள் உருவாக்கும். பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க. உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ, நீங்க நல்லா இருக்கணும்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஒரு ஐடியாவை கேட்டுக்கிட்டு வேலையை செய்யுங்க. நீங்க செய்யற பிசினஸ் ஆகட்டும், ஒரு தொழில் ஆகட்டும், வியாபாரம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட கருத்துக்களை கேட்டு செய்யறது நல்லதுங்க. ஒரு புதிய விஷயங்கள்ல சில நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சில நபர்களை. அப்படிப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. உடன் இருந்துகிட்டே உங்களை பத்தி புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய விஷயங்கள்ல சில சேஞ்சஸ் வரலாம். அது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சரி. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். படிப்புல ஈடுபாடு இருக்காது. என்டர்டெயின்மெண்ட் நிறைய பண்ணணும்னு நினைப்பீங்க. வேடிக்கை, கேளிக்கை, விளையாட்டுன்னு நிறைய விஷயங்கள்ல மைண்ட் டைவர்ஷன் ஆயிட்டே இருக்குங்க. இயந்திரம் சம்பந்தமான வேலைகள் பொறுப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணுங்க. உங்களை பத்தின எதிர்ப்புகள்லாம் குறைய போகுது. உங்களுக்கு எதிராக இருந்தவங்க காணாம போவாங்க. அடிக்கடி குறை சொல்லிட்டு இருந்தவங்க உங்களை வியாபாரத்துல இருந்து வெளியேற்றணும்னு நினைச்சவங்க, அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல
உங்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம எல்லாம் தானாவே செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மேனேஜ்மெண்ட்டையே. உங்களுக்கு எதிராக செயல்படுத்துறவங்க கூட எல்லாருமே விலகிடுவாங்கங்க. எதிர்ப்பு எல்லாமே 100% குறைய போகுது. யாரும் உங்கள் அதிகார துஷ்பிரயோகம் செய்ய இயலாது. மிகச்சரியாக நேர்மையாக நடக்கக்கூடிய உங்களுக்கு சில நேரம் சந்தேகங்கள் வரலாம். நம்ம நல்ல விஷயங்கள் தான் பண்றோம், ஏன் எல்லாருக்கும் நம்மள இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்கும். ராசிக்கான அமைப்பு படி ஹெல்த் வெல்த் எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணுங்க. பிசினஸ் பண்றவங்க, ப்ரொடக்ஷன்ஸ்ல கொடுக்கறவங்க, இயந்திரம் சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா இருங்க. பாரம்பரியமான செயல்கள்ல ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை, ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை ஏற்படலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயத்திற்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையும் நன்மை தருங்க. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன். சித்திரையில பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், வருமானம் கிடைக்கும், செய்யும் தொழில ஆதரவுகள் இருக்குங்க, உடன் பிறந்தவங்களுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் இருக்கும், கோபப்படாதீங்க, மனதில் சாந்தம் அமைதியா இருக்கணும். ஒன்றை செய் அது நன்றே செய், அதிலும் இன்றே செய்கின்ற மாதிரி தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண நல்லது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. பேசுறத ரொம்ப குறைச்சிக்கோங்க. அதுல சிக்கனத்தை காட்டுங்க, அதிகமாக பேச வேண்டாம். வீண் எனர்ஜி, தேவையில்லாத டயர்ட்னஸ் வரும், சுறுசுறுப்பு இருக்காதுங்க. தெய்வ வழிபாடு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினம் மாசி 6ஆம் நாளுங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல 6 கிரகங்கள் ஒன்னா ஒரே ஸ்தானத்துல ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. இதனால என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்க போகுது, பிளானட் பொசிஷன், எந்த கிரகங்கள் எந்த வீட்டுல எந்த நபர்களோட இருக்கிறாங்க, எந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கு, அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு ராசி பலனை தினம் தினமும் மாறுது. அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகுது. அப்படின்னா மனசு சந்தோஷம் அடைய போகுதுங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க, புத்துணர்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி, கண்டிப்பா நம்மளால சாதிக்க முடியும், நம்மளால ஏதாவது செய்ய முடியும், நம்மள லட்சியத்தை அடைய முடியும், குறிக்கோளை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறைய உங்க மனசுல ஒரு ஆளுமை, ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளுன்னு சொன்னா அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு என்னைக்குமே நீங்க வீண் போக மாட்டீங்க. அதிலும் சுயநலம் இல்லாத உழைப்பு, அடுத்தவங்களுக்காகவே உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும். இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள நிறைய யோசனைகள் வரும். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குன்ற மாதிரி எண்ணம் வரும். தனக்குன்னு எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டீங்க. எல்லாமே அடுத்தவங்களுக்காக, குடும்பத்துக்காக, தன் உறவுக்காக, நண்பர்களுக்காகன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க. வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ராசியில பிறக்கிறவங்க தான் குடும்பத்தை தாங்கி பிடிக்கணும், தூக்கி அவங்க தான் நிறுத்துவாங்க. அவங்கள நம்பிதான் எல்லாருமே இருப்பாங்க. அது வயசுல இளைவங்களா இருக்கட்டும், மூத்தவர்களாகட்டும், நடுத்தர வயது யாராக இருந்தாலும் சரி, விருச்சக ராசிக்காரர்கள் தான் எல்லாரையுமே அரவணைச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. சொந்தமா இடம் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இடம் இருக்கு, வீடு கட்டணும்ன்ற ஆசைப்படுறீங்க, வீடு கட்டிடுவீங்க. சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் மாறப்போகுதுங்க. எந்த விதமான சங்கடமும் பிரச்சனையும் பெரிய அளவில் இருக்காது. மறதி சம்பந்தமான சங்கடங்கள் மாணவர்களுக்கு குறையுங்க. படிக்கிறத நினைவுல வச்சுக்கிறது மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த விஷயங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போவீங்க. ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய மேற்படிப்பு படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்குள்ள இருக்கும். சில விஷயங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க அந்த படிப்பையே. இப்ப திரும்பவும் மீண்டுமே கண்டினியூ பண்ண போறீங்க. மனசுல அமைதிக்குண்டான நாளாக இருக்கு. மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். சொத்துக்கள் இருக்கக்கூடிய பாக பிரிவினை சம்பந்தமான சங்கடங்கள் குறையுங்க. சீக்கிரமா உங்களுக்கு சொத்துக்கள் வரும், கைக்கு பணம் வரும், உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடும்.
மனதில் நிம்மதி, சந்தோஷம், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகுங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற போறீங்க. பாக பிரிவினை சம்பந்தமான நீதிமன்ற வழக்குகள்ல இருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். வண்டி வாகன பயணங்கள்ல மட்டும் இல்லைங்க, நீங்க தொடர்ந்து செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், அலுவலக வேலைகள், ஆபீஸ்ல கூட சரி, செஞ்சதே திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சில நேரத்துல மிஸ்டேக் வரலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமாக இருக்கணும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு இருக்கணும். 4ஆம் இடத்துல 6 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால வீடு பத்தினோ உங்களுடைய வண்டி வாகன பயணங்கள் பத்தின எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு பேரு. ஆக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எச்சரிக்கையாகவும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியத்திற்கு உண்டான விஷயங்களை பத்தி படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. நேர்மறையாக இருங்க. தொழில் வியாபாரத்துல அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். கையில பணப்புழக்கம் உண்டாக்கும். தேவைகளை நிறைவேற்றுவீங்க. குடும்ப விஷயங்களை பத்தி அதிகமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. கட்டுப்பாடு என்பது வேண்டும். உங்களுடைய உறவுகள் பத்தின எந்த எதிர்மறையான கமெண்ட்டும் இருக்க வேண்டாம். யாரை பத்தியும் குற்றங்களோ குறைகளோ வேண்டாம். கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தருங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியம், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை சிறப்பு. நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட், புத்துணர்ச்சி இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுங்க. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. கணக்கு சம்பந்தமான விஷயங்கள ஈடுபாடு இருக்கும். துரிதமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவானுங்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு வாங்க, போயிட்டு வாங்க. நல்லது கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் குறையுங்க. தெய்வ கடாட்சம் சித்திக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்க்கலாங்க. புதன்கிழமை, மாசி 6ஆம் நாளுங்க. இந்த நாள் திடீர் செலவுகளால சேமிப்புகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல 6 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறதுனாலங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக பணம் செலவாகும். ஏன், எதுக்கு அப்படின்னு நீங்க காரணமே கேட்க முடியாது. இது கிரகங்களினுடைய நிலை, இப்படித்தான் இருக்கும். அதை தான் நீங்க முன்கூட்டி இன்றைய ராசி பலன் மூலமாக தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கேத்த மாதிரி சிக்கனமா இருங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இந்த நாள் முழுவதுமே நீங்க டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கோங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஒரு சில நேரம் மனம் சோர்வடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை தட்டி கொடுக்கறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாகவும் ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கோங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீங்க எந்த அளவுக்கு கனிவா, பக்குவமா, அன்பா நடந்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு மனசுக்கு மிகப்பெரிய ஒரு இதமா, ஒரு சாந்தத்தை, அமைதியை கொடுக்குங்க. மனக்கவலைகள் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. தனுசு ராசி அன்பர்களே, மேக்ஸ் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்க, அக்கவுண்ட்ஸ் செக்ஷன்ல வேலை பார்க்கறவங்க, மேக்ஸ் டீச்சரா இருக்கிறவங்க, அதே மாதிரி மேக்ஸ் டியூஷன் எடுக்கிறீங்க, வெளி இடங்களை +2 10th படிக்கிறவங்களுக்கு, அல்லது மற்ற கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை ஏற்படுத்துங்க. புரியாத புதிரா இருக்கும் உங்களுக்கே சில நேரம் சங்கடங்களாக இருக்கும். குழந்தைகள் வழியில ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்துல, அதிலும் நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற வருத்தம் இருக்கும். அதே மாதிரி கூட பிறந்தவங்க கிட்ட ரொம்ப பக்குவமாவும் நடந்துக்கணும். தனுசு ராசி அன்பர்கள், வார்த்தைகள்ல கோபம் இருக்கக்கூடாதுங்க. சாந்தம், அமைதியா பேசணும். அதே மாதிரி வருமானத்திலும் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்.
தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள்ல மாற்றம் வரும். வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் கிட்ட அன்பா பக்குவமா நடந்துகிட்டா பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களோட அனுசரிச்சு இருங்க. அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க. அவங்க கிட்ட பேசுங்க, அன்பா இருங்க. உங்களுடைய கஷ்டத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. எதையுமே பிள்ளைகள் கிட்ட வெளிப்படையாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட வாழ்க்கையினுடைய நிலையை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க. மனசுல இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுனால நிம்மதி கிடைக்குங்க. இத்தனை நாளா போராடிட்டு இருப்பீங்க. மனசுல என்னெல்லாம் ஓடுதோன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு சிரமங்கள் கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதே மாதிரி நல்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க, அவங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க. வியாபாரம் சம்பந்தமான வேலைகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சில வேலைகள் டிலே ஆகலாம். நீங்க சீக்கிரமா நடக்கணும்னு பாப்பீங்க, அது தாமதமாக இருக்கும். ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்ததுன்னா வியாபார வேலைகள் ஏற்பட்ட மந்தத்தன்மைகள்லாம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பிசினஸ்லயும் ஓரளவிற்கு கொண்டு வருவீங்க. வேலையாட்கள் இடத்துல பக்குவமா நடக்கணும். பொருள் வியாபார அபிவிருத்திக்காக சில முயற்சிகளும் நடக்குங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஹெல்த் வெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. இரவுல சரியான நேரத்துல உறங்குவது நல்லது. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு சொல்லுங்க. இந்த வார்த்தைங்கிறது உங்களை மனதை சமன்படுத்துங்க. வியாபாரத்துல இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள்லாம் நீங்கும். மாணவர்களுக்கு படிக்கணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும், ஆர்வம் இருக்கும். உங்களுடைய வேலைகளை விறுவிறுப்பு தன்மைகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல மத்தவங்களோட சில விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க, கலந்து ஆலோசனை பண்ணுவீங்க. கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே ஹேண்டில் பண்றது நல்லது. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட, அப்பா அம்மா கிட்ட, இல்ல உடன் பிறந்தவங்க கிட்ட, சகோதர சகோதரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு சப்போர்ட்டோட செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனம், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெபாசிட்ல இருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க. சேமிச்சு வச்சிருப்பீங்க, அந்த பணம் குறையும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமை, நிதானமாக சூழ்நிலைகளை அனுசரிச்சு நடக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பேசக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். விளையாட்டா எதையும் பேசிடாதீங்க. பேசுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிக்கணும். யோசிச்சுதான் நீங்க பேசணும். உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப கவனம், கேர்ஃபுல் வேணும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினம் மாசி 6ஆம் நாளுங்க. கோச்சாரத்தின்படி கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் நிறைய கிடைக்கும். உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்னால உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், நீங்க செய்யக்கூடிய வியாபாரம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், சிறு குறு வியாபாரம் செய்யறவங்களுக்கும் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குங்க. ஆனா யாருக்கிட்ட எதை பேசணுங்கிறத ரொம்ப விவரமா உன்னிப்பா கவனிக்கணும். ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. விவாதங்கள் தேவையற்றது. அதிலும் யூஸ்ஃபுல்லே இல்லாம பயனற்ற விஷயங்களை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கு எது அவசியமோ, எது ஆதாயத்தை கொடுக்குமோ, எது நல்லதை தருமோ அது பத்தின எண்ணங்கள், பேச்சுக்கள் தான் நல்லது. எழுத்து சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். சினிமா துறையில வேலை பார்க்கறவங்க, வசன கர்த்தாக்கள், திரைக்கதை எழுதுறவங்க, வசனக்கர்த்தா எல்லாருக்குமே ஒரு சில மாற்றங்கள் வரும். புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யற மாதிரி இருக்கும். பழைய விஷயங்கள் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுல ஒரு வேல்யூ இருக்காது. குறுகிய ஒரு சில தூர பயணங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். வெளியே போகணும்னு நினைப்பீங்க, அதுல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். எதற்காக இது நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இனம் புரியாத சின்ன சின்ன வகையில குழப்பங்கள் ஏற்பட்டு தீருங்க. தம்பதியர்களுக்கு இடையே ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது.
வீண் பேச்சு வாக்குவாதங்கள் உங்களுக்கு பல சிரமத்தை ஏற்படுத்திடும். தம்பதியர்கள் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்க பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை பத்தி இருவருமே பேசக்கூடாது. இரு குடும்பத்தாருடைய விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசக்கூடாது. பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. பலமுள்ளவர்கள் நீங்களாக மகர ராசி அன்பர்கள் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அவ்வளவு மன கஷ்டங்கள் கிளேசங்கள் இருக்கிறவங்க பிள்ளையார வழிபட்டா நல்லது. கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சரியா 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகவே தீராத வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ஒரு சில துறைகள்ல உங்களுக்கு ஆர்வமற்ற நிலை இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க மனசுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும். தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அதை லாவகமாக கையாளுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். கோச்சாரத்தின் படி மகர ராசி அன்பர்கள் மாணவர்களுக்கு படிப்புல ஒரு உன்னதமான நிலை இருக்குங்க. க்ஷேமங்கள், லாபங்கள் பிறக்க போகுது. வருமானம் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுவீங்க. வீட்டு விசேஷங்களுக்கு உங்களுடைய பங்கீடு என்னங்கிறத பத்தி யோசனைகள் இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்திற்கான சில வழிபாடு முறைகளை மேற்கொள்வீங்க. மகர ராசி அன்பர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நீங்க சந்திச்சுட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆக்குங்க. கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. தெய்வ அனுகிரகத்தோட இருங்க, நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பக்கன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். ஃபேமிலி உறவுகளுடைய ஆதரவு இருக்குங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு எல்லா விதமான வேலைக்கும் துணையா இருப்பாங்க, கை கொடுப்பாங்க. நம்பிக்கை அதிகமாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க. புதுவிதமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. பல வேலைகள் செய்திருந்தாலும் ஒரு அனுபவங்கிறது புதுசா இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுங்க. உறவுகள் மூலம் ஒரு சில நன்மைகள் இருக்கும். சாதிக்க முடியுங்கிற துணிவுக்கு வருவீங்க. ஏற்றங்கள் பிறக்கும். குறிக்கோள்கள், லட்சியங்கள் கைகூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு உண்டாக்கும். வெளிப்படையான தன்மையோடு இருப்பீர்கள். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. மாசி 6ஆம் நாள் புதன்கிழமை தினத்துல பெருமாளுடைய வழிபாடு பண்ணுங்க. உங்க ராசிக்கு புதன் புத்தியோ புதன் திசையோ நடந்துட்டு இருக்கு, சரியான ஒரு சூழ்நிலை இல்ல, நேரம் சரியில்லை அப்படிங்கிறவங்க புதன்கிழமையில ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடணும். அதிலும் குறிப்பாக புதன் அப்படின்னாலே பச்சை நிறந்தாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அமைந்திருக்க கோவில் பச்சை வண்ணர் பெருமாள். அந்த பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. புதன் பகவானுடைய ஓரை, அதாவது காலையில 6 முதல் 7 மணி, இரவு 8 முதல் 9 மணி, மதியம் 1 முதல் 2 மணி. இதுதான் புதன் பகவானுக்கான ஹோரை. முக்கியமா அந்த கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7ல இருந்து 10, அதே மாதிரி இரவு 5ல இருந்து 7 வரைக்கும் தாங்க கோவில் திறந்திருக்கும். நடை திறந்திருக்கக்கூடிய நேரமே அவ்வளவுதான். அதனால அதுக்குள்ள போயிட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க. காஞ்சிபுரம் போய் நேரம் இருக்கிறவங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்கும். கீதையின் அதிபதியான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் கிடைக்கும். பொருளாதாரம், வருமானத்தில் இருக்கக்கூடிய சோர்வுகள் அகலும், தாமதங்கள் நீங்கும், தடைகள் அகலும். தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. குக்கிங், கேட்டரிங்ல இருக்கிறவங்களுக்கு, ஒரு சாதாரண மினி ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களுக்கு, அதே மாதிரி குக்கா வேலை பார்க்கறவங்களுக்கு, சமையல் கலைஞர்களுக்கு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. வருமானமும் கொஞ்சம் ஒரு பங்கு உயரும். காரணம் உங்க ராசியில தான் 6 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. உங்களால எது முடியும், முடியாது, எதை செய்யலாம், லிமிட்ஸ் என்ன,
எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா நீங்களால போக முடியும், வேலை பார்க்க முடியும், எந்த அளவுக்கு ஊருக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க கும்பராசி அன்பர்களே. நீண்ட காலமாக நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரப்போகுது. ஒரு ப்ராப்ளம்னு இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும். நெருக்கமானவங்க மூலம் புதிய அனுபவங்கள் இருக்கும். மன சஞ்சலங்கள் இருக்குங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருப்பீங்க. இனம் புரியாத குழப்பங்கள் இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தை பத்தி எண்ணங்கள் இருக்கும். என்ன தொழில் பண்ணலாம், செய்யற தொழில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி யோசனைகள் இருக்குங்க. மன கவலைகள் இருக்குங்க. வியாபாரம் சம்பந்தமான வருமானம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள், சங்கடங்கள் இருக்கும். உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர, கோச்சாரத்தின்படி நடக்கக்கூடிய சங்கடங்கள் அகல, ஸ்ரீ காஞ்சிபுரத்துல வீற்றிருக்கக்கூடிய பச்சை வண்ணர் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பிறப்புல இருக்கக்கூடிய தோஷங்கள், குற்றங்கள், சாபங்கள், அனைத்து விதமான தீமைகளும் நீங்குவதற்கான வழி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப நபர்களிடத்தில் கருத்து ஒற்றுமை என்பது வேண்டும். ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமா இருங்க. அலட்சியம் இருக்கக்கூடாது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமாக இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தருங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றகரமான நாளுங்க. வருமானம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இறை வழிபாடு செய்யறது நல்லது. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கணும்னா கருப்பு உளுந்து பொடி செய்து அதனை எறும்புகளுக்கு தானமா கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. ராகு தோஷத்தை போக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதிய அனுபவங்கள் பிறக்குங்க. எதிர்மறையான எண்ணங்கள் நீங்க தியானம் செய்யணும். யோகாசனம் பண்றது ரொம்பவே நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கும்பராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலனை பார்க்கலாங்க. புதன்கிழமை தினம், மாசி மாதம் 6ஆம் நாளுங்க. ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்துல 6 கிரக சேர்க்கை. அதே மாதிரி லாபத்துல செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. மீனராசி அன்பர்கள் இந்த நாளுக்கான பலனை பார்க்கும் பொழுது பெருமாள் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு நல்லது. புதன் பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்துல இருக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ பச்சை வண்ணர் பெருமாள் வழிபாடு நல்லது. மீன ராசியிலேயே புதன் பகவானுக்கான நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்கு உண்டானது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல புதன் தசையோ புதன் புத்தியோ நடந்தா உங்களுக்கு சரிவர இல்லை இந்த சூழ்நிலைகள் நினைச்சீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ பச்சை வண்ணர் பெருமாளை தரிசனம் செய்யறது நல்லது. புதன் பகவானுக்கான நிறம் பச்சை நிறம். ஆகவே இந்த பெருமாள் கோவில் வழிபாடு உங்க ராசிக்கு ரொம்பவே நல்லது. மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. வெளியே டிராவல் பண்றவங்க, வேலைக்கு போறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றங்கள் பிறக்குங்க. நல்ல எனர்ஜியா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. நல்ல சிந்தனைகள் வெளிப்படும். யோகமான பலன்களை பெறுவீங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியம் அதிகரிக்கும். திடகாத்திரமாக இருப்பீங்க. சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குங்க. உறவுகள் பத்தின புரிதல் அதிகரிக்கும். சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் நடக்கும். நிகழ்ச்சிகள் கைகூடும். வீட்டுல மங்களகரமான சூழ்நிலைகள் அமையுங்க. கெட்டி மேளம் கெட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ உங்களுக்கு நேரிடாது. வேலை, வியாபாரம், தொழில்நுட்பங்களை அறிந்து செய்வீங்க. பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். பிசினஸ்ல களை கட்டுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. ஆதரவு ஏற்படுங்க. ஆதாயம் கிடைக்கும்.
ஆரோக்கியமாக இருப்பீங்க. வருமானம் பத்தின எண்ணங்கள் இருந்தாலும் சேமிக்கக்கூடிய விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் பிறக்குங்க. அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்துகிட்டே இருப்பீங்க. அடுத்த கட்ட முயற்சிகள் நடக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. மீனராசி அன்பர்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்குங்க. வியாபாரம் களைக்கட்டும். பொருளாதார விற்பனை அமோகமாக இருக்கும். விற்கப்படாத பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். மாணவர்களுக்கு நல்ல தெளிவு ஞானம் பிறக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். புது புது கருத்துக்களை உருவாக்குவீர்கள். புதிய விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். தெய்வ அனுகூலம் உண்டு. பெற்றோர்களுடைய நல்ல ஆசை கிடைக்குங்க. குடும்பத்திற்கு தேவையான சில புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தெய்வ கடாட்சம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். கூட்டாளிகளுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. உத்தியோகத்துல பெரிய பெரிய ஐடி கம்பெனில துறைகள்ல வேலை பார்க்கறவங்க, வங்கியில வேலை பார்க்கறவங்க, டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு புதன் பகவானுடைய ஆசி கிடைக்க மேற்கூறிய வழிபாடுகளை செய்யுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஃபேமிலி சப்போர்ட் நிறைய இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் அகலம். புரிதல் அதிகரிக்குங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த நிலை கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. பிரில்லியண்டாகவும் செயல்படுவீங்க. ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாள். இந்த நாள் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்லபடியாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.